எல்லோரும் சால்வ் பண்ணிட்டு வந்துருக்கணும். வந்திருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீ பேவா HCF கண்டுபிடிக்க சொல்கிறான். ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். நேற்று ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ இன்றைக்கி 2-3 குழு சொல்லி தருவேன். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்க. மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது ஒரு நம்பர்னுடைய மீப்பெரு பொது வகுத்தி. இப்போ எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க? 10. வேறு வெளியிலலாம் போகக்கூடாது. இந்த நம்பருக்குள்ளே தான் நம்ம விளையாடணும். எந்த ஒரு எண்ணுக்கும் மீப்பேவா என்னவா சார் இருக்கும் அப்படின்னா எந்த எண்களுக்கும் அந்த 2 ஒன்று அந்த சின்ன எண்ணாக இருக்கணும், அல்லது அந்த சின்ன எண்ணனோட சின்னதாக இருக்கணும். ஓகேவா? ஃபேக்டர்னா என்ன அர்த்தம்? அந்த எண் இந்த ரெண்டில் சின்ன எண்ணாக இருக்கணும், அல்லது சின்ன எண்ணோட சின்னதாக இருக்கணும். ஓகேவா? சின்ன எண்ணில் பாதி. சின்ன எண் வந்து 15 அடங்குமா? அப்போ கிடையாது, இது கிடையாது. அப்போ சின்ன எண்ணில் பாதி போங்க, பாதி எடுத்துக்கோங்க. என்னது பாதி? 5. 5 இதுலேயும் அடங்கும், இதுலேயும் அடங்கும். அப்போ இது இந்த 10க்கும் 15க்கான மீப்பேவா இது 5 அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதா? அப்போ என்ன ஆன்சரு? 5. இங்கே என்ன ஆன்சரு? இந்த 4 ஆப்ஷனில் இவற்றில் ஏதும் இல்லை. 2-15 இருக்குது. ஆக்சுவலாக அது தப்பு, டைப்பிங் தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு 5 வச்சோம்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அது இல்லாமல் நம்ம வெளியிலலாம் சுற்றக்கூடாது. இங்கே உள்ள நம்பரு இதில் அடங்குதான்னு பாருங்கள். எதுவுமே அடங்காது. 2க்கு காமனான வகுத்தி கிடையாது. அவ்வளோதான். ஓகேவா? விஷ்ணு புரியுதா? சால்வ் பண்ணிங்களா? முதல்ல இந்த இதை சால்வ் பண்ணிட்டு வந்தீங்களா இல்லையா? 16, 24 மீப்பேவா தான் கேட்குறான். 16 வந்துட்டு 24 அடங்குமா? அடங்காது. இப்போ 16ஓட சின்ன எண் 16ல் பாதி என்னது? 8. 2 16 சரி 2 8 16 3 8 24. இப்போ 8 தான் ஆன்சர். ஓகேவா? அதையும் போய் ஆனால் இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னது? 16 24. இதெல்லாம் புரியாதவன் செய்கிற வேலை. அங்கே 4 ஆப்ஷன் இருக்குது, அதில் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வேலை முடிஞ்சுது. சரி, இப்போ என்ன பண்ணணும்? மீப்பேவா கண்டுபிடிக்கணும்னா பகா காரணிப்படுத்தணும். கரெக்டா? சரியா போச்சா? என்ன எடுக்கணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது அப்புறம் நான் சொல்கிற மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க. இதில் எக்ஸ்பர்ட் ஆகணும். எடுத்தோன்னா அதில் போகாதீங்க. ஏதாவது ரூட்டு பிரச்சனையாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? இது மாதிரி தான் போட்டாகணும். அதனால் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதையும் பார்த்து அடிக்கணும். ஆனால் ஒரிஜினல் ஆப்டிடியூட் என்னது? இப்போ நான் சொன்ன மெத்தடில் போடணும். அவ்வளோதான். செகண்ட் அப்படிங்கிறதுல போடணும். இப்போ என்ன பண்ணணும்? 2லேயே வந்திருக்க காமனான எண் 3 2 2 × 2 × 2 8. மீச்சிறு பொது மடங்கு இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில். ஓகேவா? இந்த 2 நம்பரும் அடங்கக்கூடியது. இப்போ கவனிங்க. இன்னொன்று மீசிமானா என்ன சார் இருக்கும் அப்படின்னா எத்தனை நம்பர் கொடுக்குறானோ அதில் பெரிய நம்பர் எடுத்துக்கணும். இந்த பெரிய நம்பரில் சின்ன நம்பர் அடங்குதான்னு பார்க்கணும். அடங்குமா? மீதி இல்லாமல் அடங்கணும்.
மீதி இல்லாமல் அடங்கணும். மீதி வருதா இல்லையா? செட் ஆகாது. அப்போ இந்த பெரிய நம்பரை டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்குனா எவ்வளவு? 30. இதோட மடங்கில் தான் இது அடங்கணும். 30 12 அடங்குமா? அடங்காது. திரும்ப ட்ரிபிள் ஆக்குங்க. 45 12 அடங்குமா? அடங்காது. அடுத்தது அடுத்த மடங்கு ஆக்குங்க. 60 12 அடங்குமா? அடங்கும். அப்போ 60 தானே இது லீஸ்ட் காமன் மல்டிபிள். யார் இப்படிலாம் போட்டிங்க? இல்லை தானே? இப்படி போட்டிங்களா யாராவது? இல்லை. சரி, ரைட், பரவாயில்ல, விடுங்க, கற்றுக்கங்க இப்படி போடணும். சரி, இப்போ நம்ம மெத்தடில் இப்படி தான் போடணும். புரிஞ்சவங்க தான் இந்த வேலையை செய்வாங்க. அதுக்குன்னு இதையும் விட்றாதீங்க, இதையும் கற்றுக்கங்க. ஆனால் இதுதான் சரியான மெத்தட். எது? அதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இப்போ நான் போட்டேன்ல 60 தான் ஆன்சர். அதை இங்கேயே பார்த்து போட்டுடலாம். நம்ம அது கூட போக வேணாம். 48 12 அடங்கும். 15 அடங்குமா? அடங்காது. ஏன்? ஒன்று கடைசி நம்பர் என்னவா இருக்கணும்? 5 இருக்கணும் அல்லது 0 இருக்கணும். அங்கேயே வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு வாய்ப்பு இருக்குது. 70 12 அடங்குமா? அடங்காது. சரியா? இதில் 2 பேருமே அடங்குவாங்க இங்கே. பட் இவற்றில் ஏதும் இல்லைன்றனா என்ன பண்ணணும்? எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ விஷயம் யோசிக்கணும். எந்த நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதில் பெரிய எண்ணில் இது அடங்குதான்னு பாருங்கள். மீதி இல்லாமல் அடங்கலை. ஸோ என்ன பண்ணுங்கள்? அதை டபுள் ஆக்குங்க. அதில் அடங்குதான்னு பாருங்கள். இல்லை, அடுத்து ட்ரிபிள் ஆக்குங்க. அடுத்தது 4 மடங்கு 60 12 அடங்குமா? 12 5 60. அப்போ இதுதான். சரி, ஓகேவா? சரி, 2 × 2 × 3. அடுத்து என்னது? 3 × 5. இங்கே வந்திருக்க எல்லா எண்ணையுமே எடுத்துக்கணும். ஆமாவா? 2 × 2 × 3 × 5. இந்த 2 இந்த 3 × 5 கொஞ்சம் 15 2 எவ்வளவு? 30 32 60. பட் இது ப்ராக்டிஸு. இதையும் கற்று வச்சுக்கோங்க. ஓகேவா? கற்று வச்சுக்கணும். பட் நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி யோசிக்கணும்? இந்த நான் சொன்ன மாதிரி யோசிக்கணும். அதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். சொன்னேன்ல, நான் 10th வரைக்கும் படித்தேன். அவன் எம்எஸ்சி ஃபிசிக்ஸு ஐபிபிஎஸ் 5-6 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறான். அவன் எழுதிட்டு இருக்கிறான், நான் சால்வ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இப்படி தான். புரிஞ்சதா? எப்போ நடக்கும் அது? புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கான்செப்ட் புரிஞ்சுன்னா பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம். புரியலை அப்படின்னா உட்காந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரைட். 25 30 45 மீசிமா கண்டுபிடிக்கணும். டேரெக்டாக அப்புறம் போடுவோம். 25 30 டேரெக்டாகவே போடலாமா? இங்கே கொடுத்துருக்க பார்ப்போம். இது 45ஓட மடங்கு தானே? 45ஓட மடங்கு. இதில் 25 அடங்குமா? அடங்கும். 25 போனீங்கன்னா அடங்கும். 30 அடங்குமா? அடங்கும் கட்டாயம். 10 30 300. அடுத்து ஒரு 5 30 15 150 450. அதுதான் ஆன்சர். இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஏன்னாக்கா 45ஓட மடங்கும் கிடையாது டோட்டலாக. இதுவும் 45ஓட மடங்கும் கிடையாது. பாருங்கள், 45ஓட மடங்கானு இல்லை. 450. அதுக்கப்புறம் எவ்வளோ வரும்? 495. அப்புறம் இன்னொரு 45 போட்டோம்னா இதுவும் வராது. அவ்வளோதான். இவற்றில் ஏதும் இல்லை. ஸோ எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சது தான் ஆன்சர். போகலாமா? ரைட். 5 × 5 2 × 3 × 5 கரெக்டா? 5ல் தான் வரணும். 5 45 3 × 3 கரெக்டா? எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும். மீ சீமா மீ சிறு பொது மடங்கு. இந்த கேள்வி கேட்கணும். அப்படின்னா என்ன? இந்த நம்பர்ஸினுடைய மிகச்சிறிய பொதுவான மடங்கு.
ரைட். அதுக்கு என்ன பண்ணணும், வந்த எல்லா நம்பரையும் எடுத்துக்கணும், எங்கே அதிக டைம் வந்திருக்கு அதை எடுத்துக்கணும். இங்கே 5 2 தடவை வந்திருக்கு, ஸோ 5 × 5. இங்கே 3 2 தடவை வந்திருக்கு, 3 × 3. 2 1 1 2. 5 5 25. 3 25 எவ்வளவு? 75. 3 75 150 225. கரெக்டா? 3 75 2 75 எவ்வளவு? 150. 3வது சேர்த்தனோம்னா 225. பெருசாக எம்எஸ்சி இப்போ மேக்ஸ் படிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக தாத்தாலாம் என்ன பண்ணுறாங்க, எம்எஸ்சியை போனாங்க கணக்கு சாதாரணமாக போட்டு தள்ளி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா தாய்மொழியில் படித்தான், புரிஞ்சு படித்தான். நம்மளை மனப்பாடம் பண்ணி ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி கெடுத்து விட்டானுங்க என்னன்னே தெரியாமல். அதான் பிரச்சனையே. அப்போ எவ்வளோ வருது? 450. ஆனால் இப்படி போடக்கூடாது. புரிஞ்சவன் என்ன பண்ணணும், அங்கே பார்த்து அங்கே போடணும். அப்படியே யோசிக்கணும். அடுத்தது இது நான் சொல்லித்தரல, பார்ப்போம். இப்போயே கற்றுக்கலாம். இப்போ பின்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பின்னத்தில் மீப்பேவா மீசிமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பின்னத்திற்கு மீப்பேவா மீசிமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? தொகுதி இருக்குல்ல, நியூமரேட்டர். இப்போ மீப்பேவா கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டர் தொகுதியில் மீப்பேவா கண்டுபிடிங்க, பகுதியில் மீசிமா கண்டுபிடிங்க. ஓகேவா? என்னம்மா? ஓகேவா? அதாவது மீப்பேவா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க, டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. அதே மீசிமா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னாக்கா மேலே தொகுதி இருக்கு இல்லையா, நியூமரேட்டர், அதுக்கு மீசிமா கண்டுபிடிங்க. பகுதிக்கு வந்துட்டு எல்சிஎம், பகுதிக்கு வந்துட்டு மீப்பேவா கண்டுபிடிங்க. அதான் ஆன்சர், ஹெச்சிஎம். ஓகேவா? கண்டுபிடிங்க பாப்பா. அதுக்கு கவனிங்க. எல்சிஎம் மீசிமா கண்டுபிடிக்கணுமா? இப்போ மேலே உள்ளதுக்கு மீசிமா 3ல் 2 அடங்குமா? அடங்காது. அப்போ 3 டபுள் ஆகுறோம். என்ன ஆயிடுச்சு? 6. 6ல் என்ன ஆகும்? 2 அடங்கும், 3 அடங்கும், 1 அடங்கும். அம்மா கவனிங்கம்மா. இப்போ எல்சிஎம் எது? 6. அடுத்து கீழே உள்ள நம்பருக்கு இது எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய நம்பர் எது? பெரிய நம்பரு 1. இப்போ என்ன ஆன்சரு? 1 எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும்ல. 6. எத்தனை பேர் சரியாக போட்டிங்க? எல்லோரும் போட்டிங்களா? வெரி குட். அடுத்தது 3 மணிகள். இதான் அப்ளைடு. இது வரைக்கும் சும்மா டைரக்ட் கணக்கு. இதுதான் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி தான் கேட்பாங்க, கொஸ்டினே அப்படி தான் வரும். 3 கடிகாரம் இருக்குது. ஒவ்வொரு கடிகாரமும் முதல் கடிகாரம் 6 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரிங் ஆகும், மணி அடிக்கும். 2வது கடிகாரம் 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மணி அடிக்கும். 3வது கடிகாரம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மணி அடிக்கும். காலையில் 10 மணிக்கு 3 ஒரே டைமில் டைன்னு அடிச்சிருக்கு. இப்போ திரும்ப 3 ஒரே டைமில் எப்போ ஒலிக்கும்? அதான் கேள்வி. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 6 6 8 10. எல்சிஎம் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. 2 × 3 2 × 2 × 2 2 × 5. ப்ராக்டிஸில் இந்த மாதிரி வேகமாக வந்துடும். எடுத்தோன்னே வேகமாக ட்ரை பண்ணக்கூடாது. பொறுமையாக சொல்லிக் கொடுத்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா மேக்ஸ் தெரிஞ்சவங்க வேகமாக போடுங்க. ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம்னா கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்குறது தாங்க முதல்ல உங்களுக்கு அந்த ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்கும். கேள்வி கேட்காம இப்படின்னா என்ன, எங்கே நிற்கிறோம், ஏன் அப்படின்னு கேட்கணும்.
புரிஞ்சுதா? அவன் தான் அறிவாளி. கேள்வி ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவன் தான் சிந்திக்கிறான்னு அர்த்தம். கேள்வி கேட்டால் தான் சிந்திக்கிறேன்னு அர்த்தம். இல்லைனா முட்டாளாக மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறோன்னு அர்த்தம். அப்போது என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? எல்லா நம்பரையும் எடுத்துக்கணும். பட் அதிக டைம் வருது. 3 வந்திருக்கு, சாரி 2 2 × 2 × 2 3 1 தான் வந்திருக்கு, எடுத்துக்க வேண்டியதான். 5 15 30 60 120 நிமிடம். அப்போது 10 மணிக்கு பெல் அடித்தோன்னா 126 நிமிஷம் என்ன பண்ணும்? 3 ஒரே டைமில் ஒலிக்கும். நடுவில் அங்கங்கே மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருந்துருக்கோம். 3 ஒரே டைமில் அப்போ 126 நிமிடத்தில் ஒலிக்கும். அப்போ 10 மணிக்கு ஒலிச்சிருக்கு 3 1 126 நிமிடம்னா எத்தனை மணி? 12 மணி. இது அப்ளைடு. ஓகேவா? இது மாதிரி நிறைய கணக்கு இருக்குது. இருக்கா? 12 மணி. அடுத்தது இரு எண்களின் பெருக்கல் பலன். பெருக்கல் பலன் போடணும். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் 480. அவற்றின் மீசிமா 160 எனில் மீப்பேவா காண்க. ரைட். இதே நேற்று நான் சொல்லலை, இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போது கற்றுக்கிறது சின்ன நம்பரை வச்சு கற்றுக்குவோம். பதினாறு 24 வச்சுக்கலாம். இதுக்கு HCF என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 8 தானே? எல்சிஎம் அது மீப்பேவா மீசிமா என்னன்னு கண்டுபிடிச்சோமா? அதையா திரும்ப கண்டுபிடிச்சிட்டு இங்கே போய் பார்த்துக்கலாம். 2 அப்படியே எடுத்துக்க வேண்டியது. அதிக டைம் வந்துருக்கிறது இதை எடுத்துக்கணும். இது 3. இப்போ 16 3 எவ்வளவு? 16 3 16 எவ்வளோங்க? 48. இதை டபுள் பண்ணுறோம், இதில் இதை அடங்கிடும். கரெக்டா? 48. ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பருடைய மீப்பேவா இது, மீசிமா இது. ஓகேவா? இப்போ இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்களேன். 16 × 24 போடுங்க. எவ்வளவு சார்? பெருக்கல் வைப் நோ ப்ராப்ளம். 20 4ஆக பிரிச்சுக்கிட்டோம். இன்ட்டு 16 இல்லை அப்படி பிரித்தாலும் சரி, ஏதோ ஒன்று. 16 சிக்கலாக இருக்கா? சரி, அதை விட்டுருங்க. இதை பிரிச்சுக்கலாம். 10 6ஆக பிரிச்சிடலாம். சரியா? 10 6 அதானே ஈஸியாக இருக்குது. அப்படி பிரிச்சுக்கலாம். 10 × 24 × 24 240. இது எவ்வளவு? 6 2 12 120 6 4 24 144. கரெக்டா? 384. அந்த 2 நம்பரை பெருக்கணும்னா என்ன வருது? 384. இப்போ அவங்களுடைய கரெக்டாக போட்டிருக்கணும். கரெக்டாக தானே இது? 6 2 12 6 4 24. சரியா போச்சு. 120. ஓகே, சரியா போச்சு. சரி, இப்போ வாங்க. அந்த 2 நம்பருடைய பெருக்கல் பலன் இது. இப்போ அவங்களுடைய அந்த 2 அதே நம்பர் அதனுடைய மீப்பேவா மீசிமா 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. எவ்வளோ வருது? 40 × 8 8 × 8 4 8 32 320.
இது மனசுலேயே போட்டுரும். 320 8 ஓட்டா 64. எவ்வளோ வருது? புரியுதா என்னன்னு? ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்குது, அவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே வேல்யூ தான் என்ன கிடைக்கும், அந்த 2 நம்பர்னுடைய மீபேவா மீசிமா இது 2ஐயும் பெருக்குனீங்கன்னா கிடைக்கும். புரிஞ்சா? இப்போ இதுதான் கான்செப்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இரு எண்களின் பெருக்கல் பலன் 480. 480 ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ் இன்ட்டு ஒய், 2 எண்களின் பெருக்கல் பலன். அடுத்து வாங்க, அவற்றின் மீசிமா 160 எனில் மீபேவா காண்க. மீசிமா எல் சிஎம் எவ்வளோவாமா? 160. ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறான். எக்ஸ். ஓகேவா? நம்ம கார்த்திகா புரியுதா? அப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குது. ஓகேவா? ஒரு நம்பர் இது, இன்னொரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்க, அங்கே போனால் என்ன ஆயிரும்? டிவிஷனில் போயிடும். ஈக்குவேஷன் அட்டன் பண்ணியிருக்கணும், அப்போ தான் புரியும். அப்போ இதில் எத்தனை 160 இருக்குது? 3 160 இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் எவ்வளவு? 3 இன்ட்டு 160 போடுங்க, 180 வந்துருச்சா? இதை அதை புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன். புரிஞ்சிருந்தா இங்கே பார்த்தோம்னா சொல்லிடலாம். 480 வரணும். 1 160, இன்னொன்று என்னது 160 எதோட பெருக்குனாக்கா 480. எதோட பெருக்குனா 3 நாள். புரிய வைக்கிறதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். கான்செப்ட் புரிஞ்சிருந்தா அப்படியே போட்டுடலாம். இரு எண்களின் விகிதம் ரேஷியோவா? ரேஷியோ பற்றி அப்புறம் பேசுவோம். அதுவும் பின்னம் தான். சரியா? இது அப்புறம் நான் நடத்தினதுக்கப்புறம் பார்ப்பேன். அடுத்தது 513 783 1107 ஆகிய எண்களை மீதி இன்றி வகுக்கும் மிகப்பெரிய எண். அப்படின்னா என்னது? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறான். பார்த்தோன்னே 2 நம்பரை டெலீட் பண்ணிடலாம். அது 2 கன்ஃபார்மாக இல்லைன்னு பண்ண முடியுமா? எது? இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஏன்? இரட்டைப்படை எண். இதெல்லாம் என்னது? ஒற்றைப்படை எண். ஓகேவா? இப்போ 21 இதுவா? என்ன ஆன்சரு? எவ்வளோ ஆன்சர் வருது? போடலையா யாரும்? 27 ஆன்சர் போடலையா யாரும்? போட்டிங்களா? என்ன ஆன்சரு? 30 எப்படி வரும்? சிம்பிளாக இருங்க, குழந்தைத்தனமாக யோசிங்க. 30 வரவே வராது. ஓகேவா? ஏன்னா ரெட்டைப்படை எண்ணை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போனீங்கன்னா ரெட்டைப்படை எண்ணு மட்டும்தான் வரும், அங்கே ஒத்தப்படை எண் வராது. ஒத்தப்படை எண்ணை தானே பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஒத்தப்படையும் வரும் ரெட்டைப்படையும் வரும், மாற்றி மாற்றி வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ 8 இருக்குது. எல்லாம் தான் புரிஞ்சுக்கிறது. 8 8 இன்ட்டு 2 எவ்வளவு? 8 இன்ட்டு 3 அப்புறம் 4 பாருங்கள், எல்லாமே ரெட்டைப்படையாக தான் வரும். அதே 9 எடுத்துக்கோங்க. 9 இன்ட்டு 2 எவ்வளவு? 9 இன்ட்டு 3 9 இன்ட்டு 4 9 27. இது 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா என்ன அர்த்தம்? 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 3 தடவை கூட்டுற, 2 தடவை கூட்டும் பொழுது என்ன ஆச்சு? ஒரு 1 இன்னொரு 1 சேர்ந்தானே ஆயிடுச்சு, டபுள் ஆயிரும். 3 தடவை கூட்டும் பொழுது என்ன ஆகும்? ஒத்தப்படை தான் வரும். 4 தடவை கூட்டும் பொழுது 4 1 1 1 ரெட்டைப்படை வரும். அப்படி புரிஞ்சுதா? என்ன விஷ்ணு?
இதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுங்கிறது. நம்பரில் குவான்டிடேட்டிவ்னா என்ன அர்த்தம்? நம்பர் சம்மந்தமாக எப்படி உன்னோட மூளை வேலை செய்யுது புரிஞ்சு வச்சுக்கிறது. அதுதான் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேலை ஈஸி. அடுத்து போகலாமா? மிக சிறிய எண் ஆகிய எண்களால் வகுப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கண்டுபிடிக்கணும்? மீசியமாக கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். 12, 15, 20, 27 இதுவாக தான் இருக்கணும். என் மூளை சொல்லுது, போய் போட்டு பார்ப்போம். 12, 15, 20, 27 ஓகேவா? கரெக்டானு பாருங்க. ஆறு 12, 35, 15, 10, 20, 9, 9, 3, 27 சரியா போச்சு. எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும். இந்த 3 அப்படியே தூக்கிடலாம். அப்போ 27. அடுத்து என்ன? 5 தூக்கணுமா? இந்த ஒரு 5 இங்கே தூக்கிடலாம். இங்கேயும் 2 வருது, இங்கேயும் 2 வருது, ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ 27 × 20 27 × 20 எவ்வளவு? 10 27 எவ்வளவு? 270. 20 27 புரியுது என்ன பண்ணுறேன்னு? 27 × 10 இன்னொரு 27 × 10 அப்போ 270 + 270 அப்போ என்ன வரும்? 540. எப்படி சார்? பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிச்சு. எப்படி சார்? 27 10 மடங்கு எவ்வளவு? 270 ஓகேவா? 20 மடங்கு எவ்வளவு? 540. அப்போ இதுவாக தான் இருக்குன்னு தோணுச்சு, வந்துருச்சு. இதெல்லாம் 600க்கு மேலே போயிடுச்சு. இதுவும் அதுக்கு மேலே போகுது, செட் ஆகாது. அதுக்கு மேலே 27 இது கூட 27 குண்டாலும் எவ்வளவு? 557 தான் வரும், 60 வராது. ஆன்சர். நம்ம என்ஜினியர். ஆமாம். அடுத்தது ஒன்றும் கிடையாது. இது புரியுது என்னன்னு? இதோட மீசியமாக கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த எந்த நம்பர்? இந்த 4 நம்பர் 5 நம்பர் இருக்கும். கண்டுபிடிச்சி அது கூட ஒரு 3 கூட்டுங்க. இதில் ஏதாவது ஒன்று வரும். புரியுது என்னன்னு? சரி. 6, 7, 8, 9 12 7 அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். 3 எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று தான். இங்கே 2 வந்திருக்கா, 2 அப்படியே தூக்கிடுங்க. அப்புறம் 2 இங்கே தான் அதிக டைம் வந்திருக்கு, தூக்குங்க. 3 21 21 3 எவ்வளவு? 63 2 63 124 2 124 6 126 2 126 252 2 252 504. இது கூட எதாவது சேர்த்தணும்? 3 சேர்த்தணும். அப்போ தான் என்ன ஆகும்? இவங்க எந்த நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணாலும் இதை 3 மீதி கிடைக்கும். அப்போ என்ன ஆன்சரு? 503. அங்கே போட்டிருக்கா 507. யார் இது போட்டிங்க கரெக்டாக? யாரும் போடலையா? பரவாயில்ல, போட்டிங்களா? வெரி குட். அடுத்தது இதுக்கு தான் இதெல்லாம் கேட்டேன். மீ பேவா காண்க. இதோட மீ பேவா கண்டுபிடிக்கணும். 3 நம்பர். 2⁴ ஒரு நம்பரு, 3⁴ ஒரு நம்பரு, 5�7 ஒரு நம்பர். நம்பர் சொல்லுங்கள்.
என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்? மீபேவா. இந்த நம்பருக்கு என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 மாற்றணும். என்னம்மா ஒரு ஆன்சரு? மேத்தமேட்டிஷியன் 5 பவர் 7 ஆ 7 தானே? என்ன அர்த்தம்? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு என்ன கேட்டிருக்கான்? மீபேவா. மீபேவா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? எல்லாத்துலேயும் காமனாக வந்துருக்கணும். எல்லாத்துலேயும் காமனாக ஏதாவது வந்திருக்கா? அப்போ என்ன கிடையாது, அங்கே போகணும், தடுமாறக்கூடாது. அப்போ என்ன ஆன்சரு? இதுதான் ஆன்சர். கேள்வி கேட்டினா பதில் கிடைக்கும். புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உன் மூளை நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். நீ புரிஞ்சு வச்சுருந்தா தான் பதில் சொல்லும், இல்லைனா பதில் சொல்லாது. ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும். இப்படின்னா என்னென்னு சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டா ஓகே. அப்புறம் கொஸ்டின் வருது, ப்ராப்ளம் வருது. அப்போ இப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டினா நீ புரிஞ்சு வச்சுருக்கல உன் மூளை, அது பதில் சொல்லும். வேறு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது மீதியின்றி வகுக்கும் மிகப்பெரிய எண். இந்த நம்பர் இதோட என்ன கண்டுபிடிக்கணும்? இது எல்லாத்துக்கும். ஆனால் இவற்றில் ஏதும் இல்லை இருக்குது, அதனால் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இவற்றில் ஏதும் இல்லை ஆன்சரு. இவற்றில் ஏதும் இல்லை தான் ஆன்சர். கண்டுபிடிச்சிங்களா யாராவது? இல்லை, இவற்றில் ஏதும் இல்லை. ஆ ஆகுதா? எப்படி ஆகுது? இது ஆகுது, இதில் ஆகுதா? வண்டி ஒன்று ஆகுதான்னு பாருங்க. சரி, போட்டே பார்த்துடலாம். 210 315 147 இது ரெண்டாவது வாய்ப்பாடில் போடலாம். இது மூணாவது வாய்ப்பாடு. இது ரெண்டாவது போட்டோம்னா 2 இன்ட்டு 105 105. அப்போ 5 20 21. இது 15வது வாய்ப்பாடில் போடலாமா? 15 20 15 போட்டாலுமே 3 இன்ட்டு 5 போட்டுக்கலாம் 15. அப்போ 20 21 21. வருது 21 வரும்போல் இருக்குது. 3 21. வேலை 21. இது என்ன பண்ணுங்க, சின்னது பண்ணி தானே எழுதணும். அடுத்தது இது எந்த வாய்ப்பாடு போடலாம்? 3ஆலையா? 3ஆலை எப்படி வரும்? சரி 27. அப்போ 3வது வாய்ப்பாடு போட்டோம்னா என்ன வரும்? 3. எத்தனை 3 இருக்கு? ஆ 40. 40 3 ப்ளஸ் எவ்வளோ வருது? 120 53 27 9. 49. 49 3 இருக்குது. அப்புறம் 49 எத்தனையால் இது பண்ணலாம்? 7 7 49. 161 இதில் வரும். அதுவும் 3வது வாய்ப்பாடு தானே? 3வது வாய்ப்பாடுனா எவ்வளவு?
30 3 90, அதே மாதிரி 40 3 120, 50 3 150, 53 15. மிச்சம் எவ்வளோ இருக்குது? ஐமூணா 15. 50 3 எவ்வளவு? 150 வராது. அப்போ ஏழாவது வாய்ப்பாடு வரும். 27 எவ்வளவு? 140. 7 21. 7 23 பிரைம் நம்பர் தானே? அப்போ என்ன கிடையாது, 7 தான் வரும். கரெக்டா? 7. அப்போ அங்கே என்ன இல்லை, இவற்றில் ஏதும் இல்லை. மீ சி மா பொது மடங்கு. முப்பது 2க்கு என்ன வரும்? தான் ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ரெண்டு 4 2 8 2 16 16 2 32. இது எடுத்துக்கணும். இது 23 × 3 போடுங்க. எவ்வளவு? 69 2 எங்கேயே போகுது. அப்போ இவற்றில் ஏதும் இல்லை தான் இருக்கும். தேவையில்லை. 172 வராது. 62 69 டபுள் ஆக்குங்க. இன்னொரு டபுள் ஆக்கணும். அடுத்த டபுள் அப்படியே போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் போட்டு நம்ம நம்பர்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்போ என்ன ஆன்சரு? இவற்றில் ஏதும். ஆனால் இதெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இந்த அளவுலாம் கேட்க மாட்டான். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னே போகிற மாதிரி கான்செப்டுவலாக கேட்பான். பார்த்துக்கோங்க. ஓகேவா? வேறு என்னென்ன புக்கு நெட்லலாம் போட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப போட்டு சால்வ் பண்ணுங்கள். சரியா? இந்த 3 கான்செப்ட் தான். ஏன்னா எப்படி கேட்பான்? மீப்பேவா மீசிமா கேட்பான். அப்புறம் இந்த மணி அடிக்குதில்ல அப்படி கேட்பான் அப்ளைடில். அப்புறம் என்ன பண்ணுவான்? ஒரு ரோவில் 7 7 மரம் வைக்கலாம். அப்போ எத்தனை மரம் வைக்கலாம், எத்தனை ரோ வைப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. மீதி எவ்வளோ மிச்சமாகும்? இப்போ 22 தென்னங்கன்று இருக்குங்க. ஒரு ரோவில் 7 7 வைக்கிறாங்க. அப்போ மிச்சம் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்கும். 1 இருக்கும். அந்த மாதிரி. அப்புறம் படி இருக்கும். முயல் இருக்குது. முயல் 10 10 படியாக தாண்டுது. சரியா? அணில் இருக்குது. 5 5 படியாக தாண்டுது. அப்போ 2 பேரும் தாவி போனாங்கன்னா எத்தனாவது படியில் 2 பேரும் கால் வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு கேட்பாங்க. எத்தனாவது படியில்? 10வது படியில், அப்புறம் 20வது படியில், அப்புறம் 30வது படியில். அந்த மாதிரி 100 படி மொத்தம் இருக்குது. அப்போ 2 பேரும் மொத்தம் எத்தனை படியில் கால் வச்சுருப்பாங்க? 10 படியில். அந்த மாதிரி. இது நான் சும்மா இங்கே தோன்றதை சொல்கிறேன். இது மாதிரி எதை வேணாலும் கேட்பாங்க இதில். அதே மாதிரி முன்னாடி பார்த்தோம்ல, என்னது 2 நம்பர்னுடைய ப்ராடக்ட்டு சம்திங். சரியா? அதோட எல்சிஎம் இவ்வளவு, அப்போ ஹெச்சிஎஃப் எவ்வளோன்னு கேட்பான். அல்லது ஹெச்சிஎஃப் இவ்வளவு, எல்சிஎம் எவ்வளோன்னு கேட்பான். அப்படின்லாம் இப்படி ரிவர்ஸில் கேட்பான். 2 நம்பரோட எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் இருக்குல்ல, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வருது. ஓகேவா? அதில் ஒரு நம்பர் எது, இன்னொரு நம்பர் எதுன்னு என்னன்னு கேட்பான். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா இன்னொரு நம்பர் கிடைக்கும். அவ்வளோதான். இத்தனை மெத்தடு தான் வரும் இதில். புரிஞ்சுருந்தீங்கன்னா
ரூட் கூட்டிகிட்டு போகும். ஆ அது விகிதம் பார்த்தா தானே பார்க்கணும். அதை விட்டுருங்க, விகிதமே என்ன பார்க்கலையே. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கங்க, அதை தனியாக புரிஞ்சுக்கங்க, அப்புறம் வந்து பாருங்கள். அந்த ஒர்க் ஷீட்டில் எதுவும் மார்க் பண்ணி வைக்காதீங்க. ஆ